ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 7. எப்படிங்க இவ்வளோ சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ சாப்பிட்றன்றது முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றது தான் முக்கியமே. இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது. உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? மார்னிங் ஓவர் நைட் ஸ்டோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை வெந்தய வாட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் டீடாக் ஜூஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்தேன். வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ராகி கூழ் எடுத்துக்கிட்டேன், குக்கும்பர் எடுத்துகிட்டேன், கேரட், கேபேஜ், எக்கு போட்டு பொரியல் எடுத்துகிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி நான் வெளியில் தான் சாப்பிட்டேன். போனோடனே மட்டன் சூப் கொடுத்தாங்க, அதுவும் எடுத்துக்கிட்டே ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும், நம்ம போகவே முடியாது, டயட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். எல்லாமே சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக தான் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். வெளியில் இன்றைக்கி மந்தி தான் சாப்பிட போயிருந்தோம். நான் அதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டேன். ரைஸு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், மட்டன் கொஞ்சம் எடுத்துகிட்டு, சிக்கன் வந்து நிறையாவே எடுத்துக்கிட்டேன். என்னுடைய பிளேட்டும் ஃபுல்லாகிடுச்சு, வயிறும் ஃபுல்லாகிடுச்சு. நான் டயட் இருக்க ஃபீலே இல்லவே இல்லை. இது வந்து என்னுடைய ஹேர் சீரம், நான் வீட்டிலே ரெடி பண்ணுறது. இந்த ஹேர் சீரம் சூப்பராக ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ரெசிபி வேணால் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து கொஞ்சோண்டு காஃபி எடுத்துகிட்டு சுகர் கம்மியாக போட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனேன். வாக்கிங் போகிறது வந்து வெயிட் லாஸ் ஆகுமான்றதெல்லாம் இல்லை, நம்ம உடம்பு வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வீட்டிலே இருந்தால் கை கால் வலி மூட்டு வலி இருந்தால் இருக்கும். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுறனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. வாக் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்து நம்ம உடம்புக்கு. அப்புறம் ஈவினிங் நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock நான் இன்றைக்கி 2 தோசை எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சோண்டு தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு மாதுளம்பழம் எடுத்து இன்றைக்கி என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக முடிச்சிச்சு. இன்றைக்கி என்னுடைய டேயும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.